பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. ஒரு மீட்பு வரணும் ஆண்டவரே, ஒரு மீட்பு வரணும் ஆண்டவரே, ஒரு மீட்பு வரணும் ஆண்டவரே, ஒரு மீட்பு வரணும் ஆண்டவரே. எங்களை அறியாமலேயே, எங்களை அறியாமலேயே, அன்னைக்கு பேதுருவை அறியாமலேயே அந்த சங்கிலி கீழே விழுந்துச்சப்பா, அந்த சங்கிலி கீழே விழுந்துச்சப்பா. பேதுருவை கட்டி விழுந்த கட்டு உடைஞ்சிச்சப்பா. பேதுருவை கட்டி விழுந்த கட்டு உடைஞ்சதை போல எங்களை அறியாமலேயே இந்த காலை வேலை கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர்களை அறியாமலேயே, அவர்களை அறியாமலேயே ஒரு விடுதலை வரட்டும்பா, ஒரு விடுதலை வரட்டும். பேதுருவை விடுதலை ஆக்கினது பேதுருவுக்கே தெரியல, பேதுருவுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை எங்களை அந்த ரங்கத்தில் கட்டி வச்சிருக்கிற, அந்த ரங்கத்தில் கட்டி வச்சிருக்கிற அத்தனை கட்டுகளும் இந்த காலை வேளையில் உடைக்கப்படணும் ஆண்டவரே, உடைக்கப்படணும் ஆண்டவரே. எங்களை அந்த ரங்கத்தில் எங்களுக்கே தெரியாம கட்டி வச்சிருக்கிற, எங்களுக்கே தெரியாம கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் இந்த காலை வேளையில் உடைக்கப்படணும். அந்த கட்டுகள் உடைக்கப்படணும், அந்த கட்டுகள் முறிக்கப்படணும், அந்த கட்டுகள் முறிக்கப்படணும். எங்களை கட்டி வச்சிருக்கிற, எங்களை தெரியாமலேயே எங்களை கட்டி வச்சிருக்க அந்த கட்டுகள் அன்னைக்கு பேதுருவுக்கு தெரியாமலேயே ஒரு விடுதலை வந்தது, ஒரு விடுதலை வந்தது. பேதுருவுக்கே தெரியல, அவர் விடுவிக்கப்பட்டது பேதுருவுக்கே தெரியல. சொப்பனை காண்கிறதை போல இருந்தார், சொப்பனை காண்கிறதை போல இருந்தார், சொப்பனை காண்கிறதை போல இருந்தார். பேதுருக்கு ஒரு விடுதலை வருமானா இந்த காலை வேலை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த காலை வேலையில எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை வரட்டப்பா, ஒரு விடுதலை வரட்டப்பா, ஒரு விடுதலை வரட்டும். அந்த இரும்பு சங்கிலிகள் விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும்பா. எங்களை கட்டி வச்சிருக்கிற, எங்களை கட்டி வச்சிருக்கிற, எங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள் இந்த கால வேளையில கீழே விழுட்டு ஆண்டவரே, கீழே விழுட்டு ஆண்டவரே, கீழே விழுந்து போகட்டும். எங்க கைகளில் இருந்து, எங்க கைகளில் இருந்து, எங்க கால்களில் இருந்து அந்த கட்டுகள் கீழே விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும், அந்த கட்டுகள் கீழே விழட்டும். பேதுரு கையில் இருந்த விலங்கு, பேதுரு காலில் இருந்த விலங்கு கீழே விழுந்துச்சு ஆண்டவரே. அந்த கட்டுகள் விழட்டும். எங்கள் அறியாமலேயே, எங்கள் அறியாமலேயே ரீபா லக்க மான ஷபா தாடா ரீபா கம்மா நதா டாடா ரக்க தூடா மாரா ரீபா லர்ர மான ஷமா நதா டாடா ரீபா தாடா அல்மா ரக்க மான கம்மா நத்தூடா ரீபா பாபா தூடா ரக்க தூடா ரீபா லர்ர மான ஷமா நத்தூடா. இயேசுவே நாமத்திலும், இயேசுவே நாமத்திலும் எங்கள் அறியாமலேயே, எங்கள் அறியாமலேயே அந்த கட்டு கீழே விழணும், அந்த கட்டு கீழே விழணும். இதுக்கு மேல அந்த கட்டு இருக்கக்கூடாது, இதுக்கு மேல அந்த கட்டு இருக்கக்கூடாது, இதுக்கு மேல அந்த கட்டு இருக்கக்கூடாது. அந்த கட்டுகள் உடையணும், அந்த கட்டுகள் உடையணும், அந்த கட்டுகள் உடையணும். பேதுருவை கட்டி வச்சு அந்த கட்டு உடைஞ்சது. பேதுரு கட்டு அந்த ஏரோதின் கட்டு, அந்த ஏரோது போட்ட கட்டு, அந்த ஏரோது போட்ட கட்டு அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு, வெளியே வர முடியாத அளவுக்கு ஏரோது போட்ட கட்டு இன்னைக்கு உடையட்டும், இன்னைக்கு உடையட்டும், இன்னைக்கு உடையட்டும். அந்த இரும்பு சங்கிலி, அந்த இரும்பு சங்கிலி இன்னைக்கு உடையணும் ஆண்டவரே, இன்னைக்கு உடையணும் ஆண்டவரே, இன்னைக்கு உடையணும் ஆண்டவரே, இன்னைக்கு உடைஞ்சு போகணும் ஆண்டவரே, இன்னைக்கு உடைஞ்சு போகணும். அன்னைக்கு பேதுருவுக்கே தெரியாம ஒரு விடுதலை வந்துச்சு, பேதுருவுக்கே தெரியாம ஒரு விடுதலை வந்துச்சு. இந்த காலை வேலை எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். எங்க அந்த ரங்கத்தை கட்டி வச்சிருக்க, எங்க அந்த ரங்கத்தை கட்டி வச்சுக்க. அந்த ஏரோதின் கட்டுகள்,
அந்த ஏரோதின் கட்டுகள், அந்த ஏரோதின் கட்டுகள், அந்த ஏரோதின் கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படணும், இன்னைக்கு அறுக்கப்படணும், இன்னைக்கு அறுக்கப்படணும். அந்த ஏரோதின் கட்டுகள், அந்த ஏரோதின் கட்டுகள் கீழே விழணும், இன்னைக்கு கீழே விழணும். இன்னைக்கு ஒரு விடுதலை வரணும்பா, இன்னைக்கு ஒரு விடுதலை வரணும். அன்னைக்கு பேதுருக்கு ஒரு விடுதலை வந்தது, பேதுருக்கு ஒரு விடுதலை வந்தது, பேதுருக்கு ஒரு விடுதலை வந்தது. இந்த காலை வேளை எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும். அந்த ஏரோதின் கட்டுகளில் இருந்து, அந்த ஏரோது போட்ட கட்டில் இருந்து, அந்த ஏரோதின் கட்டுகளில் இருந்து இந்த காலை வேளை எங்களுக்கு ஒரு விடுதலை வருவதாக. பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ, நீ மீட்பு வரணும்பா, அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ, நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுத பொழுது விடிந்த போது பேதுருவை குறித்து சத்துருக்கு ஒரு கலக்கம் வந்துச்சு, பொழுது விடிந்த போது பேதுருவை குறித்து ஒரு சத்துருக்கு ஒரு கலக்கம் வந்துச்சு. இந்த கால வேளை எங்களை குறித்து ஒரு சத்துருக்கு ஒரு கலக்கம் வரணும், எங்களை குறித்து சத்துருக்கு ஒரு கலக்கம் வரணும், எங்களை குறித்து ஒரு சத்துருக்கு ஒரு கலக்கம் வரணும். இந்த பொழுது விடிந்த போது, இந்த பொழுது விடுகிற போது, இந்த பொழுது விடுகிற போது, இந்த பொழுது விடுகிற போது, இந்த பொழுது விடுகிற போது ஏரோதுக்கே தெரியாத ஒரு விடுதலை, ஏரோதுக்கே தெரியாத ஒரு விடுதலை, ஏரோதுக்கே தெரியாத ஒரு விடுதலை. எப்படி இவன் விடுதலை ஆனா, எப்படி இந்த விடுதலை உங்களுக்கு வந்துச்சுன்னு பிசாசுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கே குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை. அன்னைக்கு பேதுருக்கு வருமானா இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை எங்களை கட்டி வச்சிருக்க, எங்களை கட்டி வச்சிருக்க அந்த பிசாசுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு, ஒரு கலக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை சபைக்கு கூறுகிறோம், பெரிய விடுதலையை சபைக்கு கூறுகிறோம், என் பிள்ளைகளுக்கு கூறுகிறோம், என் ஜனத்துக்கு கூறுகிறோம். ஒரு விடுதலையை நாங்கள் கூறுகிறோம், ஒரு விடுதலையை நாங்கள் கூறுகிறோம். சபைக்கு ஒரு விடுதலை வரட்டும். பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு, பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு, பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு, பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு, பிசாசுக்கே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை எங்களுக்கு வரட்டும். எங்களை விடுதலை ஆக்குறது பிசாசுக்கே தெரியக்கூடாது ஆண்டவர், பிசாசுக்கே தெரியக்கூடாது. ஏரோதுக்கே தெரியல, அன்னைக்கு பேதுருவை விடுதலை ஆக்கினது ஏரோதுக்கே தெரியல, ஏரோதுக்கே தெரியல. அந்த ஏரோதுக்கே தெரியாம ஒரு விடுதலை பேதருக்கு வருமானா இந்த கால வேளை எங்களை கட்டி வச்சிருக்க அந்த பிசாசுக்கே தெரியாம, அந்த பிசாசுக்கே தெரியாம எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்களுக்கு ஒரு விடுதலை. இந்த கால வேளையில, இந்த கால வேளை சிபா பாபா தட ரக துட தீபா லர்ற மன ஷபா தட பிசாசுக்கே தெரியாத ஒரு விடுதலை எங்களுக்கு வரணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். சபைக்கு ஒரு விடுதலை வரணும், சபைக்கு ஒரு விடுதலை வரணும். பிசாசுக்கே தெரியாது, பிசாசுக்கே தெரியாத அளவுக்கு இந்த காலையில கத்தவனை விடுதலை ஆக்குறான், கத்தவனை விடுதலை ஆக்குறான், கத்தவனை விடுதலை ஆக்குறான், கத்தவனை விடுதலை ஆக்குறான். ஒரு விடுதலை உனக்கு வருது, ஒரு விடுதலை உனக்கு வருது, உனக்கே தெரியாத ஒரு விடுதலை உனக்கு வருது, உனக்கே தெரியாத ஒரு விடுதலை வருது. உன்னோடு போராடுற, உன்னை கட்டி வச்சுக்க அந்த பிசாசுக்கே தெரியாத ஒரு விடுதலை உனக்கு வருது, அந்த பிசாசுக்கே தெரியாத ஒரு விடுதலை இந்த காலை வேளையில உனக்கு வருது, இன்னைக்கு வருது. இந்த காலை வேளை ஒரு விடுதலை உனக்கு வருது. கத்த ஒரு பெரிய விடுதலையா தரா, கத்த ஒரு பெரிய விடுதலையா தரா. பிசாசுக்கு ஒரு குழப்பம், எப்படி ஒரு விடுதலை எனக்கு வந்துச்சு, நான் தானே கட்டி வச்சேன், நான் தானே கட்டி வச்சேன், நானே எனக்கே தெரியாம எப்படி ஒரு விடுதலை வந்துச்சுன்னு பிசாசு ஒரு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கே கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை இந்த காலை வேளையில ரீபா கத்துடி ஆந்தரம் Alma rakashe riba alma rakaduda niman arra mana shama nada dada alma rakabadudi yandara niman karabad yandaro riba arra mana shaba dada பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை, பிசாசுக்கு கலக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விடுதலை இந்த காலை வேளை, இந்த காலை வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வரட்டும், அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வரட்டும், அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இந்த காலை வேளையில கர்த்தர் கட்டளை இடுவீராக, கர்த்தர் கட்டளை இடுவீராக, கர்த்தர் கட்டளை இடுவீராக, தேவன் கட்டளை இடுவீராக.
பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. சிமலக்கத்துடி அந்தரோ என்னுதடு கம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அர்கள் மகிழோ. நான் பாடும்போது இந்த பாடும்போது இந்த காலை வேளையில கர்த்தரை துதிச்சு பாடும்போதே ஒரு விடுதலை வரட்டப்பா, விடுதலை வரட்டப்பா. அநேகருக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விடுதலை, மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விடுதலை, மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விடுதலை. பேதர் விடுதலை ஆக்கினத அன்னைக்கு அயல்வோதே நம்ப, அந்த ஒருத்தே நம்பவே இல்லை. அவன் கூட இருக்கிறவங்களே நம்பல, அந்த கூட இருக்கிறவனே நம்பல, அந்த கூட இருக்கிற ரோதை என்ற பெண்ணை நம்பல, அந்த ரோதை என்ற பெண்ணே நம்பல. இது பேதுருதானான்னு நம்பல. மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விடுதலை, மற்றவங்களுக்கே தெரியாத அளவுக்கு உனக்கு ஒரு விடுதலை, மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு உனக்கு ஒரு விடுதலை. இந்த கால வேளையில, இந்த கால வேலை மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு உனக்கு ஒரு விடுதலை, மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு உன்னை கர்த்தர் ஒரு விடுதலை ஆக்குறான். இந்த கால வேலை ஒரு விடுதலை ஆக்குறான். மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு, மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கே தெரியாத அளவுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கே தெரியாத அளவுக்கு உனக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு கூட உனக்கு வருகிற விடுதலை தெரியாது. உனக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கூட உனக்கு வருகிற விடுதலை தெரியாத அளவுக்கு எனக்கு கர்த்தர் கால வேலை கர்த்தவனை விடுதலையாக்க விரும்புகிறான், கர்த்தவனை விடுதலையாக்க விரும்புகிறான், கர்த்தவனை விடுதலையாக்க விரும்புகிறான். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய மீட்பு இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு தானே ஒரு விடுதலை, மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு தானே ஒரு விடுதலை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருவதாக. மற்ற யாருக்குமே தெரியாத அளவுக்கு, மற்ற யாருக்குமே தெரியாத அளவுக்கு, மற்ற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு விடுதலை, மற்ற யாருக்குமே தெரியாத அளவுக்கு தானே ஒரு விடுதலை. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை கர்த்தருடைய வல்லமனை விடுதலை ஆக்குது, கர்த்தருடைய வல்லமனை விடுதலை ஆக்குது, கர்த்தருடைய வல்லமனை விடுதலை ஆக்குது. உன் சிறை இருப்பு மாறுது, உன் சிறை இருப்பு மாறுது, உன் சிறை இருப்பு மாறுது. இப்ப இருக்கிற பிரச்சனை மாறுது, வரப்போகும் பிரச்சனை மாறுது. இப்ப இருக்கிற பிரச்சனையும் மாறுது, வரப்போகிற பிரச்சனையும் மாறுது. பேதருக்கு 2 பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை, பிரச்சனை வரப்போகுது. பொழுது விடிஞ்ச ஒரு பிரச்சனை வரப்போகுது, பொழுது விடிஞ்ச ஒரு பிரச்சனை வரப்போகுது. இப்ப இருக்கிற பிரச்சனையை மாத்தினார், வரப்போகிற பிரச்சனையை மாத்தினார். இப்ப இருக்கிற பிரச்சனையை மாத்தினார், வரப்போகிற பிரச்சனையை மாத்தினார். இப்ப பாபா தட ரக தூடா இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, காலை வேலை இப்ப இருக்கிற பிரச்சனை, இவங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, நாங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனையும் இந்த காலை வேளையில மாறுவதாக, இந்த காலை வேளையில மாறுவதாக. வரப்போகும் பிரச்சனைகள் மாறுவதாக, வரப்போகும் பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக, வரப்போகும் பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி வரப்போகும் பிரச்சனைகளையும் இந்த காலை வேளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. வரப்போகும் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக, வரப்போகும் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. வரப்போக பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா, வரப்போகிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க, இனி வரப்போக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. ஓ ஷிமலக்க துடி அந்தரோ. ஆடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. என் ஆன்மா அகமகிழோ. பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. என் ஆன்மா பாடும்போது மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்ன
என்னுதடு கம்பீரித்து மகிழோ என் ஆன்மா அகமகிழோ பாடும்போது சிமலக்க துடி அந்த ரக்கவோ மீட்டுக்கு ஒரு கம்பீர சத்தம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு கம்பீர சத்தம் வரட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு கம்பீர சத்தம். நீதிமானுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம். நீதிமானுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம். நீதிமான்களுக்கு ஒரு கம்பீர சத்தம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கம்பீர சத்தம் தொனிக்கட்டும். ஒரு கம்பீர சத்தம் தொனிக்கட்டும். ஒரு கம்பீர சத்தம் தொனிக்கட்டும். பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ அக்களித்து அகமகிழோ பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ மீட்டுக்கொண்டு என் ஆன்மா அகமகிழோ பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ இயேசுவின் நாமத்தினால் அகமகிழோ பாடும்போது மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. கர்த்தர் இந்த காலையில் நம்மை கர்த்தர் மீட்கிறார். என்ன செய்கிறார்? மீட்கிறார். எதுலேருந்து மீட்கிறார்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் இருந்தும் மீட்கிறாரு. இனி வரப்போகும் பிரச்சனையில் இருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்க விரும்புகிறார். இப்போ இருக்கிற பிரச்சனையில் இருந்தும் நம்மளை மீட்கிறாரு. இனி வரப்போகும் பிரச்சனையில் இருந்தும் நம்மளை கர்த்தர் மீட்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதி. அந்த வேத பகுதியில் பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் போடுறாங்க. பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அவங்க போடுறாங்க. அந்த ஏரோது யாக்கோப்பனுடைய கொல்றாரு. யோவானுடைய சகோதரனுடைய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது மற்ற யூதர்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அவன் பேதுருவையும் என்ன செய்கிறான்? பிடிச்சி சிறைச்சாலையிலே போடுறான். பிடித்து சிறைச்சாலையிலே போடுறான். இப்போ பேதுருக்கு 2 பிரச்சனை. ஒன்று, இப்போ இருக்கிற சிறையிருப்பு அவனை மாறணும். இப்போ இருக்கிற சிறையிருப்பு மாறணும். 6வது வசனத்தில் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரனா விடுதலையாக்குறது இல்லை, அவனை வெளியே கொண்டு வந்து யாக்கோபை கொன்னதை போல பேதுருவை என்ன செஞ்சிடணும்? கொல்லணும். அப்படின்றதுக்காக அவன் என்ன செய்ய போகிறார்னா சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறார். சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறார். அப்போ பொழுது விடிஞ்சா ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. நைட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. பொழுது விடிஞ்சா ஒரு பிரச்சனை பேதுருக்கு இருக்குது. அப்போ 2 பிரச்சனை. ஒன்று, இப்போ ரீசனாக இருக்கிற ஒரு பிரச்சனை. 2வது அடுத்தது வரப்போகிற ஒரு பிரச்சனை. அடுத்தது 2வது வரப்போகிற ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா பேதுருக்கு தேவன் மாற்றினார். அந்த 6வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ராத்திரியிலே கட்டப்பட்டவன் அடுத்து அப்படிங்க வெளியே பார்த்தா அவன் வெளியே 8வது வசனம் பாருங்க. அவனை நோக்கி கட்டி தொடுத்துக்கொள் என்றான். செய்தான். நோக்கி போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் அந்தபடி என்ன செய்கிறான்? புறப்பட்டு வெளியே போகிறான். இரும்பு கதவு தானே என்ன செய்ய போகுது? திரும்ப வெளியே பிறகு இரும்பு கதவு 10வது வசனம் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதமண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டு. இப்போ பேதுரு பெரிய விடுதலை வந்துட்டார்.
இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஏரோதினுடைய இருக்கிற பிரச்சனையில் இருந்தும் வரப்போகும் பிரச்சனையில் இருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மீட்டு கொண்டார். என்ன செஞ்சிட்டார், அவரை மீட்டு கொண்டது அந்த காலையில் கத்த சொல்கிறது. உங்களுக்கு இதுக்கம் தேவன் சொல்கிறது, இப்போ இருக்கிற பிரச்சனையும் இனி வரப்போகும் பிரச்சனையும் உன்னை வராதபடி என்ன செஞ்சிருவேன், உன்னை மீட்டெடுத்துருவேன். உன்னை என்ன பண்ணிடுவேன், மீட்டெடுத்துருவேன். இதை மீட்டெடுத்தது 3 கூட்டத்தாருக்குமே தெரியல. 3 கூட்டத்தாருக்கு தெரியல. முதலாவது, அவர் விடுதலை ஆக்கப்பட்டாருன்னு அவருக்கே தெரியல. 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 6வது வசனமே 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விழாவிலே தட்டி அவனை எழுப்பினான். உடனே சங்கிலி விழுந்தது. ஆனால் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சொப்பனம் காணுகிறதை போல என்ன செய்கிறான், அவன் பார்க்குறான். சொப்பனம் காணுறதை போல என்ன செய்கிறான். 11வது வசனம் பாருங்க. பேதுருவு தெளிவு வந்தபோது அப்படின்ற என்று நான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன், மெய்யாய் அறிந்திருக்கிறேன். 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல். இப்போ அவருக்கு பெரிய விடுதலை வந்துருச்சு, ஆனால் யாருக்கே தெரியல. அவருக்கே தெரியாமல் கதை என்ன செய்ய விரும்புகிறார், விடுதலை ஆக்கிறார். அதான் அந்த முதல்ல கதை. அவருக்கே தெரியாமல் அவர் என்ன செய்கிறார். அப்போ நமக்கே தெரியாமல் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, நமக்கே தெரியாமல் நம்மளை தேவன் என்ன செய்கிறார். அதாவது அந்த காலையில் கத்தை நமக்கு செஞ்சுருக்கிறது. நமக்கே தெரியாமல் நம்மளை விடுதலை. எதுலேருந்து விடுதலை, இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்தும் விடுதலை, இனி வரப்போகும் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை. இது நமக்கு என்ன தெரியாது, நமக்கு பேதருக்கே தெரியல. அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய அவருக்கு என்ன செய்யல தெரியல. அவருக்கு அறியாது இருந்தார் இல்லையா. 9 அழகா சொல்லுது, அப்படியே அவன் புறப்பட்டு அவருக்கு பின் சென்றான். தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். என்ன கண்டிச்சாரா, நைட்டில் தூங்கிட்டு எனக்கு கனவு காண்ற மாதிரி என்ன செய்கிறாரு, அப்படி ஒரு கனவு காண்ற மாதிரி ஒரு கனவு. என்ன கனவு, தூதம் வர்ற மாதிரி, வெளிச்சம் வர்ற மாதிரி, விழாவில தட்டுற மாதிரி, இதெல்லாம் நிஜமாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் எப்படி இருக்கிறாரு, ஒரு சொப்பனை கண்டதை விழாவில தட்டி சீக்கிரமாக எழுப்பா, வஸ்திரம் போடுப்பா, செருப்பை போடுப்பா, கிளம்பி வாப்பா அப்படின்னு வரும்போது எல்லாம் வந்து பட்டணத்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு என்ன தெரியல. அப்போ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே பேதர் விடுதலையாக்கப்பட்டது யாருக்கே தெரியல, அவருக்கே தெரியல. அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம விடுதலையாக்க ஆண்டவரால் முடியும். அது முதல். 2வது, நம்மளை யார் கட்டி வச்சோன்னா அவனுக்கே தெரியாது. அது ரொம்ப ஆச்சரியமானது. நம்மளை யார் நமக்கு விரோதமாக எந்த வல்லமைகள் நம்மளை கட்டி வச்சிச்சோ அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. 18வது வசனமோ 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. இப்போ யாருக்கே தெரியல, அவனை கட்டி வச்ச அந்த ஏரோதுக்கே தெரியல. ஏரோதுக்கு என்ன தெரியல. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். அப்படின்னா இப்போ யாருக்கே தெரியல. யார் பேதுருவை கட்டி வச்சானோ, யார் அவனை கட்டு அந்த சிறைச்சாலை வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கே என்ன தெரியல, அவங்களுக்கே தெரியாது. அப்போ தேவன் எப்படி விடுதலையாக்க முடியும், ஒன்று நமக்கே தெரியாமல் நம்மளை விடுதலையாக்க அவரால் முடியும். 2வது என்ன, நம்மளை யார் நமக்கு விரோதம் போராடுறோ, நமக்கு விரோதமாக யார் போராடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நினச்சிருக்கிறாங்க, இவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, பிரச்சனையோடு தான் இருக்கிறாங்க, போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் கட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்கள நினச்சி நிற்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார், எப்போவோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எப்போவோ ஒரு விடுதலையாக்கி வெளியே கொண்டு போயிட்டார். அப்போது நமக்கு விரோதமாக யார் போராடுறாங்களோ, எந்த வல்லமை போராடுதோ, எந்த பிசாசு போராடுதோ, அவங்க அந்த பிசாசுக்கே தெரியாமல், அந்த மனுஷருக்கே தெரியாமல் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க அவரால் முடியும். அந்த விடுதலை தான் கர்த்தர் காலையில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். முதல் விடுதலை என்ன, நமக்கே தெரியாமல் நம்மளை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். 2வது என்ன, நமக்கு விரோதமாக யார் போராடுறாங்களோ, யார் கட்டி வச்சிருக்கிறாரோ அவனுக்கே தெரியாமல் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், விடுதலையாக்குறார். 3வது, நமக்காக யார் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் நம்மளை என்ன செய்கிறார், மற்றவர்களுக்கும் தெரியாமல் கர்த்தர் என்ன செய்கிறார், விடுதலையாக்குறார். 14வது வசனம் பாருங்க.
13 கூட பேதுரு வாசக்கதவை தட்டின போது வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறியாமல் அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அந்த கூடி அவருக்காக சபையை ஜெபிச்சுருக்கிற அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறாள். அவர்கள் நீ இப்போ யார் நம்பலை, இவருக்காக நைட்டு போல ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? 5 வசனம் பாருங்க, 5 வசனம் பாருங்க. காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக தேவனை நோக்கி, அப்போ பயங்கர ஊக்கமாக என்ன பண்ணிருக்கிறாங்க, பயங்கர ஃபயராக ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சொன்னால் அவங்களுக்கே தெரியல யாரை விடுதலை ஆக்கணுது, பேதுருவை விடுதலை ஆக்கணுது அவங்களுக்கும் தெரியல. அப்போ மற்றவங்களுக்கும் தெரியல. நம்மளை விடுதலை ஆக்கிறது நமக்கே தெரியல, நம்மளை விடுதலை ஆக்கிறது நம்ம எதிரிக்கும் தெரியல, நம்மளை எதிரியாக்குறது நம்மளை நேசிக்கிற மற்றவர்களுக்கும் தெரியல. அப்போ யாருக்குமே தெரியாத அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். நம்மளை விடுதலையாக்க தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். நம்மளை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். இந்த 3 விதமான விடுதலை தான் இந்த காலை விளையாட்டு என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன பிரச்சனை? இப்போ இருக்கிற பிரச்சனை, இனி வரப்போகும் பிரச்சனை. இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து நம்மளை கத்த விடுவிக்கிறார். இனி வரப்போகும் பிரச்சனையிலிருந்து கத்த நம்மளை விடுவிக்கிறார். இதை ரெண்டையும் எப்படி விடுவிக்கிறார்? ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு இல்லை, ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சில்லை. அவரை விடுதலையாக்கினது அவருக்கே தெரியல, அவர் விடுதலை ஆகிட்டார் அவருக்கே தெரியல. அப்போ நீங்கள் விடுதலை ஆகிட்ட உங்களுக்கு என்ன தெரியல, இன்னும் தெரியல. ஆனால் உங்களை விடுதலை ஆக்கிட்டா. என்ன ஆக்கிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டா. ரெண்டாவது என்ன, அவரை விடுதலை ஆக்கினது அவன் யார் எதிரியாக இருந்தானோ அவனுக்கே தெரியல. ஏறாமல் பார்த்தா கிட்டத்தட்ட 4 சில 12 பேர் அப்படி நின்று வெயிட் அப்படி பயங்கரமாக காவல் காத்துனுக்கிறாங்க. அவனாம் முழிச்சுன்னுக்கிறான். ஆனால் அவன் முழிச்சுன்னு இருந்தாலும் அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் என்ன செய்கிறாரு, பேதுரு கத்தை விடுதலை ஆக்கிறார். நம்மளை விடுதலை ஆக்கிறது நம்ம எதிரிகளுக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம இப்படி தான் இருக்கிறாங்க, பிரச்சனை தான் இருக்கிறாங்க, கட்டல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் கத்தமலை என்ன செஞ்சாரு, நம்ம எதிரிக்கே தெரியாமல் நம்மளை தேவன் விடுதலை ஆக்கிட்டார். 3வது என்ன, நம்மளை நேசிக்கிறவங்க நமக்காக பிரயாசப்படுறவங்களுக்கு கூட தெரியாமல் கத்தமலை என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுதலையாக்க விரும்புகிறார். அவங்க ரைட்டு பார்க்கலாம் ஜோம் பண்ணுறாங்க, சபையார் ஊக்கமாக ஜோம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் போய் சொன்னால் என்ன செய்யவே இல்லை, நம்ம கட்டாயமாக இருக்காது, அவர் ஒரு தூதனாக இருப்பார். அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்கள், அவருடைய தூதனாக இருப்பாரை தவிர அவர் என்ன செய்ய மாட்டார். அந்த 14 வசனம் அந்த அவர்கள் 15 வசனத்தில் அவளோ அவர்தான் என்று சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கும் அப்படின்ற என்ன செய்வார்க்கும் அப்படி. அப்போ பேதுரு என்ன செய்ய முடியாது, வெளியே வர வாய்ப்பே, விடுதலை பெற வாய்ப்பே கிடையாது. இந்த பிரச்சனை அவங்க என்ன செய்யவே முடியாது, விடுதலையே பெற முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக நம்பி நிற்கிறவங்களுக்கு தெரியாமலே கத்த என்ன செய்ய விரும்புகிறார்னா கத்த விடுதலையாக்க விரும்புகிறார். நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் மட்டும் நம்ம போதும். தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு பிரியமாய் மட்டும் நம்ம வாழ்ந்துட்டா போதும். அந்த பேதுரு யாரு? தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப பிரியமானவர், தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னும் சொல்லப்போனால் தேவனோடு எப்போதுமே தேவனோடு கூட இருக்கிறவர், எப்போதும் தேவனோடு கூட இருக்கிறவர், ஜெபிக்கிறவர், தேவ சமூகத்தை நாடுகிறவர் இல்லையா? பேதுரு யாரு? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு எங்கே போனார்? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனார் இல்லையா? அப்போ தேவ சமூகத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த என்ன செய்ய விரும்புகிறார். இந்த பேதுரு யாரு? தேவ சமூகத்தை விரும்பி போனார் இல்லையா? எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் எல்லாரும் போனாங்களான்னு சொல்லலை இல்லையா? அப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் அப்படின்னு தான் சொல்லுது இல்லையா? 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் இல்லையா? அப்போ எதுக்கு போனாங்க? தேவ சமூகத்துக்கு அவங்க போயிட்டாங்க இல்லையா? அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு பேதுருவை ஆர்வம் காட்டினார். என்ன காட்டினாரு? யோவானும் பேதுரும் அப்படி எழுதலை. எப்படி எழுதியிருக்கலாம்? யோவானும் பேதுரும் அப்படி எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனால் எப்படி எழுதுது? பேதுருவும் யோவான் அப்படின்னா அந்த முன்னுரிமை கொடுத்தது யாருன்னா பேதுரு.
தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு, தேவ ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தது யாரு? பேதுரு. இதை ஒன்று மட்டும் நீ செஞ்சுட்டா போதும். எது? தேவ சபைக்கு வர்றதுக்கு, இன்னைக்கு ஆலயம் சொல்றது, சபைக்கு வர்றதுக்கு நீ முன்னுரிமை கொடுத்து முதன்மைப்படுத்தி நீ சபைக்கு மட்டும் வந்துட்டா போதும். உனக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலையாக்குறேன். உன் எதிரிக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலையாக்குறேன். உன்னை நேசிக்கிற மற்றவர்களுக்கும் தெரியாமலேயே உன்னை விடுதலையாக்குறேன். யார் இன்னும் சொல்லப்போனால், யார் நீ விடுதலை ஆக மாட்ட அப்படின்னு நம்பி நிற்கிறவங்களோ அவங்களுக்கே தெரியாமல் என்ன செய்கிறேன்? உன்னை விடுதலையாக்குவேன். இதை மூணையும் நான் உனக்கு செய்யணும் அப்படின்னா நீ ஒன்று செய்ய, தேவ சபைக்கு மட்டும் வந்துரு. எங்கே மட்டும் வந்துரு? சபைக்கு மட்டும் என்ன செஞ்சிரு? பேதுரு எங்கே போயிட்டாரு? சபைக்கு போனார். பேதுரு எங்கே போனார்? பேதுரு எங்கே போனார்? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு எங்கே போனார்? ஜெப ஆலயம், அந்த சபைக்கு போயிட்டார் இல்லையா? அப்போ சபைக்கு மட்டும் நீ வந்துட்டா போதும். உனக்கு தெரியாமலேயே உன்னை விடுவிக்க விரும்புகிறா. உன் எதிரிக்கு தெரியாமலேயே உன்னை விடுவிக்க விரும்புகிறா. நீ யார் விடுதலையாக மாட்ட அப்படின்னு நம்பி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமலேயே கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறா. கண்படி ஜெபம் பண்ணாங்களா? பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஒருவேளை நாங்கள் தேவ சமூகத்துக்கு வராமல் போனது தான் எங்களை இதுவரைக்கும் நீங்கள் விடுதலை ஆக்காததுக்கு காரணமாக இருக்குமானால் இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பேதுரு தேவ சபைக்கு போகிறதுக்கு ஆர்வம் காட்டினார். யாரும் சொல்லி போல, அவரே போனார். அது ஆர்வத்தின் அடையாளம். நீ மட்டும் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டிட்டேன்னா உனக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். கர்த்தர் காலைல தீர்க்கமாக சொல்கிறார். நீ மட்டும் சபைக்கு வருவதற்கு ஆர்வம் காட்டிட்டேன்னா, சபைக்கு வந்துட்டேன்னா உனக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். உன் எதிரிகளுக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். நீ யார் விடுதலையாக மாட்ட, நீ யார் நல்லா இருக்க மாட்ட, நீ அவ்வளோதான் யார் நினைச்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமலேயே உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். நீ மட்டும் தேவ சபைக்கு வர்றதுக்கு, ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டி சபைக்கு ஓடி வந்துரு. நீ மட்டும் தேவ சபைக்கு ஓடி வந்துரு. உன்னை எப்படி விடுதலை ஆக்குறேன்னு பார். இப்போ இருக்கிற பிரச்சனையும் மாற்றிடுவேன். உனக்கு வரப்போக பிரச்சனையும் மாற்றுவேன். இப்போ இருக்கிற பிரச்சனையும் மாற்றுவேன். உனக்கு வரப்போக பிரச்சனையும் மாற்றிடுவேன். 2 விதமான பிரச்சனையும் மாறினா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். தேவ சபைக்கு மட்டும் வந்துரு. தேவ சமூகத்துக்கு மட்டும் வந்துரு. கர்த்தரை ஆஸ்வதிக்க விரும்புகிறா. பரிசுத்த பிதாவே, இந்த காலை இவங்களை அர்ப்பணிக்கிறோம். போடுகிறோம். பேதுருவை போல தேவ சமூகத்து வருவதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டுவோம்ப்பா. தேவ சமூகம் ஓடி வந்துடுவாண்டவரே. எங்களை நம்பி இப்போ இருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு வரப்போக பிரச்சனையிலேருந்து எங்களை விடுவிச்சிருங்க சுவாமி. எங்களை விடுவிச்சிருங்க. எங்களை விடுவிச்சிருங்க. தேவக்கரை எங்கள் கூட இருக்கட்டும். அப்படி அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலையில் விடுவிச்சு நீர் ஆசீர்வதிச்சிருங்க. உன் நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. கரங்கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் கையில் ஒப்பு கொடுக்குறேன். பேதுருவை அன்னைக்கு விடுதலை ஆக்கினா அதுக்கு பிறகு ஒரு கட்டு வரவே இல்லை. அதுக்கு பிறகு பேதுருக்கு ஒரு பிரச்சனை வரவே இல்லை. அன்னைக்கு விடுதலை ஆக்கினார் ஆண்டவர். அதுக்கு பிறகு எந்த ஏரோதும் அவரை பிடிக்கவே முடியல. அவரை பிடிக்கவே முடியல. எந்த சத்துரும் உன்னை பிடிக்க முடியாத அளவுக்கு, கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த காலையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறீர். தொடர்ந்து அந்த விடுதலை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆளுகை செய்யும். இதன ஆயுதங்கள் வாக்காதே போகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்குறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. செம்மையை செய்ய கிருபை தந்து எங்களை காத்து நடத்திருங்க. நாமத்தை மகிமைப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.